தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு குறித்து புகார் அளித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். ஆம்னி பேருந்துகளில் கடந்த காலங்களைப் போல போக்குவரத்து இல்லாத குறிப்பிடுகிற அளவுக்கு நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்திலே முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1,00,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கின்ற சூழலை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம். அதற்கு கடந்த ஆண்டிலும் இதே போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், ஏற்கனவே ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் இப்பொழுது அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு பயணிக்க வருகிறார்கள். சில நீண்ட தூர பயணங்களுக்கு அரசு போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு வேண்டுமானால் அந்த ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் உயர்வாக கூடுதலாக இருந்திருக்கலாம். அது குறித்து புகார் வருகின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து ஆய்வு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் வட்டார போக்குவரத்து தலைமையிலையும், இணை போக்குவரத்து ஆணையர் தலைமையிலையும், துணை போக்குவரத்து ஆணையர் தலைமையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்விலே எங்கெல்லாம் கட்டணம் கூடுதலாக இருக்கிறதோ அந்த பேருந்துகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.